ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈத் ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கனமான ஒரு சத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 10 கிராம்பு, ஒரு 4 பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் பெரிய சைஸில் ஒரு 7-8 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம 5-6 பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத கெட்டிமான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது அது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தயிர் சேர்த்து கலந்து விடும் போது அது எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினதும் ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியோடு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது அரிசி உடஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் தம் போடுறதுக்காக தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். ஸ்டவ்வை இந்த மாதிரி ஃபுல் லோ சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு தம் போட்டு விட்டுருங்க. சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணும்போது உப்பு சேர்க்குறதுக்கு நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போதே அதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. எள் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனதும் இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொடியானதும் இதில் ஒரு 1/2 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி வச்சுருக்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூட அரிசி எதுவும் உடையாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் இதில் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க எள்ளு வேர்க்கடலையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க.
அப்பப்போ நீங்கள் இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா இதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். 1/2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்க்யூயர்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சிக்கனை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் ஆனியன், கேப்சிகம் இந்த மாதிரியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சிக்கன் மட்டும் தான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஈதுல் அதஹா முபாரக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.